மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ் ஒரு நிமிஷம் உட்காருங்க. அவர் ராஜேஷ் என்ன உங்கள் தொகுதின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமானது அமுதனை பற்றியது. அமுதன் பார்த்தீங்கன்னா சகலாபுரம் சட்டமன்ற என் தொகுதி சார்ந்த மாணவன் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அதிகப்படியாக மாணவர்கள் கோயம்புத்தூர் கல்லூரியில் தான் படிச்சுட்டு வராங்க பல ஆண்டு காலமாக. ஏன் இதை வலியுறுத்தினா, இந்த போதை பழக்கத்தால் அமுதன் இறந்தாருன்றது மாற்று கருத்தே இல்லை. போதை பழக்கம், அந்த அடித்து கொண்ட பசங்க எல்லாமே போதை பழக்கத்தில் தான் இருந்தாங்க. அந்த 20 பேருமே போதைப் பொருள் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள். அவர்கள் ஒன்றும் கொலை குற்றவாளி கிடையாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா 100 நாளில் இந்த போதை பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்க. நாங்கள் உங்கள் ஆட்சியில் சொல்ல வரல. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அம்மாவின் ஆட்சின்றீங்க. இந்த கொலை குற்றம் நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட அமுதன் தரப்புக்கு தேவையான உதவி செஞ்சுட்டீங்க, அரசாங்க வேலை தரேன்ட்டீங்க, நியாயமானது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த போதை பழக்கம் எங்கிருந்து வருது? பல வெளிமாநில கேரளாவிலிருந்து வருது. நாம் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமே மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, கஞ்சா பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதற்கான தீர்வு தான் இந்த சட்டமன்றம் எடுத்து போகணுமே தவிர, போன ஆட்சியில் பண்ணிட்டீங்க, இந்த ஆட்சியில் கேட்கல. அடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் போதுங்க. நீங்க உங்க தொகுதின்னு சொன்னதுனால உங்களுக்குரிய இடம் தர வேண்டும் என்று அனுமதித்தான் போதும். மாண்புமிகு மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்கள் இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில் நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முடிச்சிடலாம், 1 மணி நேரம். நீங்க சொல்லுங்க, என்ன தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் போதும். ஏறத்தாழ 1 மணி நேரம் இந்த பிரச்சனை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காகவும் மாண்புமிகு உறுப்பினர் சொன்னார், கேரளாவிலிருந்து இது நிறைய சப்ளை ஆகுதுன்னு. இதுக்கான நடவடிக்கை தான் கேரளாவிலிருந்து ஹோம் மினிஸ்டர் இங்கே திரு ரமேஷ் சென்னிதால் அவர்களும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இதற்கான அனைத்து திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். கேரளாவுடைய ஹோம் மினிஸ்டரும் தமிழ்நாடுடைய ஹோம் மினிஸ்டரும் சேர்ந்து கூடிய விரைவில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மூலம் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அனைத்து டக்ஸ் உடைய வழிகளையும் மூடுவதற்கான அனைத்து பணிகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி தும்மக்குண்டு மேகமலை பகுதிகளில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் குறித்து எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்.